இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, ஓ அந்த இஷ்யூ நடக்குது. கை தூக்கி வச்சிருக்காரு. இந்த மொமெண்ட் ஆரம்பிச்சதோட ஒரு நோக்கத்தையே கெடுத்து விட்டாலே. நாசமா போன மூதேவி சொருப்பு பிஞ்சு என்ன பாத்துட்டாங்க. உண்மையிலே பண்றவங்களுமே இப்போ இந்த மொமெண்ட் பயப்படுவாங்க. இது எடுத்தா நம்மள தப்பா வாயில சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. எவிடன்ஸோட காட்டுவான், திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து காமிச்சாது இவங்க எல்லாம் மாட்டி விடலான்னு தான் ஆரம்பிச்சோம். அதை இந்த மாதிரி மூதேவிங்க ரீல்ஸ் தெரியல, சாதாரண அப்பாவி அப்ராணி சப்ராணி எல்லாம் மாட்டி விட்டு போட்டு தள்ளிட்டாங்க. பண்றவனை விட்டுட்டு பண்ணாதவங்க அந்த ஆளுதான் போறானே அங்கனக்குள்ள பின்னாடியே போறேன். ப்ரூஃப் பண்ணி காட்டுறது தான். ப்ரூஃப்ங்கிறது ஹராஸ்மென்ட்ட காட்டுறதுக்கு தான், வீடியோ எடுத்து வைரல் பண்றதுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியாது. நாசமா போன எடுகட்ட மூதேவி, நீ பார்த்த வேலையால எவெல்லாம் ஹராஸ் பண்ணானோ அவெல்லாம் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்றாங்கடி. இந்த அங்கனக்குள்ள எல்லாம் வந்து இப்படி வாசிக்க தெரிஞ்சா அவெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி நக்கல் பண்ணிக்கிருக்காண்டி. பெண் இனத்துக்கே கேவலமாக்கி விட்டிய மூதேவி. ஆமா, அது என்ன உண்மைதான். அது போயிடுறீங்க, போயிடுவா மூஞ்சி மாதிரிலாம் உடச்சே ஓடிடு. உமனை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அடிக்க கூடாதா? உமன் அடிக்க கூடாதா? நீங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆயி போச்சு. உமனுக்கு ஒண்ணா உமனையே போல போனாங்க. ஆண் பெண் எல்லாம் பார்க்க கூடாது, தப்பா ரைட் தான் பார்க்கணும். என்ன சார் தப்புனா தப்பு. ஆமா கேர்ள்ஸ் பண்ணாங்க. எனக்கு அடங்குலடி. ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. எனக்கு இன்னும் அடங்குலடி. நாடு கிடக்கிற நிலைமையே சரியில்லையப்பா. எங்க போனாலும் ஒரே கூட்டம் நெரிசல். இப்படியா பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தனை போட்டு கொல்ற அளவு கொண்டு போவாங்க. வாங்க, ஆண்களுக்கு இன்னைக்கு சேஃப்டி இல்லாம போச்சு. பெண்களா எதுக்கு நம்ம முன்னாடி போனோம்னா முன்னாடி இடிக்குதுமாங்க, பின்னாடி போனா இப்படி வச்சிட வேண்டியதான், சைடுல இப்படி இப்படின்னு குடுத்து போயிட வேண்டியது. பட்டுச்சுனா தான் போட்டோ எடுத்து போட்டு விட்டுறாங்கல்ல, வீடியோ எடுத்து போடுறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறக்காக தான் இந்த தலவாணி டெக்னிக். தலவாணியை நெஞ்ச புடிச்சு வச்சு உட்கார்ந்துட்டே போயிட வேண்டியது. தலவாணியை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சில பெண்கள், எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. சில இது லூஸ் மாதிரி இப்படி பண்ணுதுங்க. எல்லா ஆண்களும் அப்படி இல்ல, ஆனா ஆண்கள் பண்றாங்கல்ல. ஆனா ஒண்ணு உண்மைங்க, ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனை, பெண்களுக்கு பெண்களால தான் பிரச்சனை. ஆமா, அது உண்மைதான். டக்குன்னு வந்தோடனே அபியூஸ் பண்றவங்க எஸ்கேப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல மனுஷங்க எல்லாம் இப்ப வந்து பக்குன்னு இருக்கு. ஐயோ பெண்ணு பக்கத்துல வருது, ஏதோ தப்பா நினைச்சிருவாங்க, இடிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. பதட்டமா இருக்கு. கூட்டமான இடத்துக்கு போறீங்க, பயமா இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். தலவாணி எதுக்கு கொடுங்க, அப்படி வரமா கீழே வைங்க கீழே வச்சு. ஆமா, நீங்க ஆம்பளை தானே, அப்புறம் இருக்கு நம்ம போட்டு பயந்துக்கிட்டு. பிஞ்சு நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு. எது இந்த டி-ஷர்ட்டா? ஊடியோல 15 பேர் ஒரே மாதிரி எடுத்து இந்த டி-ஷர்ட் நல்லா இருக்குங்கறா. தம்பிக்கு தாடி முளைக்காது போல இருக்கு. ஆமா முடிய போய் இங்க இருக்காதா? இல்ல சும்மா தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் தான். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? உன்னை கொண்டாடுறீங்க எல்லாரும் கூட்டமா அசைடுற நீ. என்ன எது கத்துறப்ப நீ போயிட்டு மிஸ்டேக் பண்ண என்னடா சத்தமா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. டிஸ்டர்ப்னா ஓகே, இல்லன்னா போ, ஏஞ்சி வேலையா போ. எங்க கத்தி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்னடா போய் ட்ரவுசர் உட்கார்ந்திருக்க? என்ன இப்படி பாக்குறா? ஐயோ டேய், பெண்களுக்கு தான ஆண்களால பிரச்சனை நினைச்சுக்கிருந்தே. ஆண்கள் இருந்தே ஆண்களை காப்பாத்துறோம்டா. ஐயோ ஊருக்குள்ள இவங்க வேற அதிகமாயிட்டாங்களே. பஸ்ல ஆரம்பிச்சு ஷேர் ஆட்டோல போய் இன்னைக்கு பைக் டாக்ஸி வரைக்கும் இவங்க அட்டுவே தாக்க முடியலங்க. அதுக்கு இடுப்புல தான் கை வச்சு பேசுவியா? இல்ல நல்ல சாஃப்ட்டா இருக்கும். சொல்ல வர கையை உடைங்க. யாரும் எடுக்காதீங்க, தலானியை வெளிய எடுக்காதீங்க. போடா என்னப்பா நின்னுட்டு இருக்க? உட்கார் வாப்பா, உட்கார் வா. ஐயோ அடுத்தால சொல்லிட்டு எங்க போங்க, நல்லா இருக்கு. குப்பை எல்லாம் வரணும், நம்மளை பார்த்து குப்பைன்னு கூப்பிடுறாங்க. குப்பை வண்டினாவது சொல்றாங்களா? குப்பைங்கிறாங்க.
எங்கே உருப்படுறது? என்னப்பா குப்பை அள்ளுறதே என்னமோ வேற மாதிரி பார்த்துக்கிருக்க. இப்படி ஓரம் பண்ணல போ. இங்க குப்பை ஜாஸ்தியா இருக்கு. அங்கே முதல்ல முடிச்சிட்டு வருவோம். அடப்பா ஓ கிளவிகளே விட மாட்டேங்கிறான். கழுத்துல நகை நட்டும் கிடையாது. நம்ம பின்னாடி எதுக்கு வர்றான்? ஒருவேளை கிட்னி திருடுறதுக்கு வர்றானோ? குப்பை தொட்டி இருக்கு, அதை விட்டு வெளியில குப்பையை போட்டு போறாங்க. என்னத்த சொல்றது? சரி, நம்ம வேலை கிளீன் பண்றது தானே, பண்ணுவோம். நைட்டு 11 மணி ஆச்சு. ஐயா 11 மணி ஆயிடுச்சு. அப்பா தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா. அறுபது வயசு கிளவிடா நானு. என்கிட்டயே வந்து இதை நீட்டுறியே. நாடு நாசமா போச்சு. அர்ஜென்ட்டா வருது. அந்த இருக்கு. ஐயோ பபுல்க்கு மொத்தம் போய் வச்சிருக்கேன் மூதேவி. இவர் ஆள் இருக்கானே, இது வேணாம், இதை யூஸ் பண்ணுவோம். அண்ணே, நீங்க போக வேண்டியது அங்கே இருக்கு. ராக்கு கண்ணை வச்சுக்கிட்டு இங்க என்ன எட்டி பாக்குறீங்க? இந்த மாதிரி பார்த்து தொலைறீங்க தான் அந்த இடத்துல கட்டை போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இப்படி எட்டி பாக்குறியே, கூச்சமா இல்லையா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்க என்ன எட்டி பாக்குற? அண்ணே, உங்க வயசு என்ன அண்ணன் கூப்பிடுறாங்க? பொசசிவ்னஸ் வேற அவருக்கு. அவ்வளவுதான் மரியாதை. உன் பாத்ரூம் போற மூடே போச்சுடா. நாட்டுல ஆம்பளைங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் இங்க இருந்து பொம்பளைங்களுக்கு இருக்கும். தம்பி போலையா? அப்ப இங்கதான் பாத்துக்கிருக்க. நான் போனதா இல்ல, செருப்படுத்து செத்து போயிடும். நாங்க பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் பக்கத்து போக விட மாட்டாங்களே. ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிங்க ஐயா. மோசம். அடிங்க எதுக்கு படிக்கிறீங்க? அந்த புள்ள உன்னை பார்த்து அப்படின்னு பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை இல்ல, அப்புறம் தலையை. கைய வச்சா வெட்டுங்க, கைய வைக்கலையே. வைக்கலையே நானு. எதுக்கு அந்த பொண்ணு அப்படின்னுச்சு? இல்ல பேக் இந்த பேக்யா, இந்த பேக்யா, இந்த பேக்கா வேற எதுவும் இல்லையா? இல்ல பேக். ஒழுங்கா சொல்லி தொலைமா என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா ஒழுங்கா என்னன்னு சொல்லாம எல்லாம் பாஞ்சுக்கிட்டு வராங்க. சும்மா இருங்கம்மா. ஒரு சவுண்ட் விட்ட கூடாது. விசாரிச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ண. உங்களுக்கு தெரியும்ல, தப்பா வளர்த்துறவனா தெரியாம போறது தெரியாது அவங்களுக்கு. தப்பா வளர்த்துறனா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாலு அடி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணாங்க. அது பொண்ணுதாங்க ஏமாற முடிச்சு. நான் ஏன் நானு? ஏமா நீதான் விழுந்தியா? ஆமா, நான் தான் தெரியாம சாஞ்சிட்டேன். ஏன் அப்படி பண்றீங்க? அங்க பாரியா, தெரிஞ்சுக்கங்கய்யா. முதல்ல 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிலவரம் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்திலே இருக்கு. எதுல? எந்த சட்டத்துல? படத்துல பாத்துறேன். அட்வொகேட் லாயர்னு எவ்வளவு பேர் பாக்குறாங்க, என்னத்தையா சொல்ல போறாங்க. எல்லா படத்துல உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லிருக்கா? படத்துல பார்த்தா தெரியும். நீ விழுகல இல்ல? இல்ல. என்னமா ஏமா நீ இந்த பக்கம் நின்று இருந்து பிரேக் அடிச்சு இவன் உன் மேல விழுந்திருந்தா இதையே காரணமா வச்சு இவனை பொழந்திருப்பேன். நல்லா பஞ்சிங் பேக் மாதிரி இருந்தா. அதான் அடிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் அலையும். ஏன் அப்படி பண்றீங்க? முதல்ல விசாரிங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு மாட்டம் பண்ணா அடி போடுறேன். ஏங்க ஒரு நியாயம் எங்க இருக்கு என்னன்னு விசாரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நியாயம்? இல்லங்க, உண்மை எங்க இருக்குன்னு பாக்கணும். மேல கை வச்சதுக்கு அப்புறம் என்ன நியாயம் வேண்டி கிடக்கு? போயா வந்து என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. கம்மு காக்கறலாம் கிடையாது. ஒரு சீன் போடுறதுக்கு பஸ்ல பொம்பளை பார்த்தா சீன் போடுறது. மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்து நீங்க டீசென்ட் கொஞ்சம் தள்ளி என்னங்கடா அது? சோசியல் மீடியா பக்கத்து போனாலே இந்த பெண்குயின் போட்டோவா வருது, பெண்குயின் வீடியோவா வருது. ஆமாமா. லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலுங்க. காதல்ங்கிறது மிருகத்து எல்லாத்துக்குமே காதல்ங்கிறது இருக்கும்ல. ஜோடி இதானோன்னா வேணான்ட்டு போயிடுச்சு, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு போல. உடனே தனியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அது டிப்ரெஷன் இருக்கனால அப்படி தனியா போகுது. ஏங்க அவர் சொல்றாருன்னு அதை போய் கேட்டுக்கிறீங்க. என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? அது கிடையாது. பெண்குயின் வந்து எல்லாரும் ஒரு பாதையில போறோம். இப்ப இந்த பாதையில போயிட்டு இருந்தா வந்து போட்டுற வேண்டியது. நடந்து போச்சுன்னா உடனே ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு இந்த மொத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக அந்த அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அந்த மலையை நோக்கி நடக்குதுங்க.
அதை பார்த்து எவ்வளவு பேர் திருந்தி இன்னைக்கு வந்து நம்ம வந்து தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி பசங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுலாம் கிடையாது, அது டிப்ரெஷன் நடந்து போகுது. டிப்ரெஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்னதான் வந்து அந்த பெண்குயினை கூட்டு வந்து அந்த கூட்டத்துல விட்டாலும் அது மறுபடியும் தனியா தான் போகும். ஆனா அது தனிச்சு இருக்கணும். தனிச்சு இருக்குது, அதான் தனியா இருக்கணும் அப்படிங்குது. அப்ப அதுவும் சிக்மா மேல்னு செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. என்னடா அவன் இஷ்டத்துக்கு ஒரு கதையை விட்டு இருக்கீங்க. ஏன்னா மெண்டலே பெண்குயினுக்கு லவ் ஃபெயிலியர் எப்படா இருக்கும்? உன்கிட்ட கேட்டா நீ டூடு பட கதையை எடுத்து விடுற, இவன்கிட்ட கேட்டா இவன் இங்கிலீஷ் பட கதையை சொல்றான், இவன் எல்லாத்துக்கும் மேல கொரியன் பட கதை மாதிரி அடிச்சு விடுறான். என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்களோட எண்ணத்தெல்லாம் கொண்டு அந்த பெண்குயின் கிட்ட விதைக்கிறீங்களே. இந்த வீடியோ எப்போ வந்துச்சுன்னு யோசிச்சீங்களாடா? எப்போ வந்து? அது 10-15 வருஷம் பழைய வீடியோ வேண்டா. பழைய வீடியோவா? அது 17 வருஷம் பழைய டாக்குமெண்ட்ரியாண்டா. அந்த பெண்குயின் செத்தே 2000 வருஷம் ஆச்சுடா. இப்ப உட்கார்ந்து அதை பேசிக்கிறீங்க. ஏதோ வெள்ளக்காரையெல்லாம் நாடெல்லாம் உருப்பிட்டுச்சு உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிருக்காங்க. நீங்களும் வெட்டி திறமா உட்கார்ந்து பேசுறீங்க. எவனா இந்தியாவை காப்பாற்று போய் தொலைனாகிடும். 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா #15 years of depressed penguin hashtag போடுவோம். போட்டுருவோமா? கண்ணீரஞ்சலி போஸ்ட் விட்டுருங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு அது நடந்த இதெல்லாம் பார்த்தோம். அது வந்து அதாவது இப்போ உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு நடக்கிறத கூட இப்போ அவங்களால இது பண்ண முடியாது. இப்போ எடுத்தாங்கன்னா இந்த கண்ணோட்டத்துல பாத்துருவாங்கன்னு பயப்படுவாங்க. அது இந்த மாதிரி பண்ற ஆட்களும் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. இப்போ அவங்களாம் தப்பிச்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது நடக்க போய் அவங்க வைரல் ஆகணும்னுக்காக ஒரு விஷயத்த எடுத்து அது நிறைய பொண்ணுங்களுக்கு அது ஆபத்தா முடிஞ்சிருச்சு. அதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருக்காங்க. வீட்டுல சொல்லி இது பண்ணணும். ஏன்னா பாவம் அப்பாவி இதெல்லாம் இல்ல, அதான் எந்த அளவுக்கு, அதாவது ரீல்ஸ் மோகம் எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு. ஆபத்தா நம்ம நார்மலா இருந்தாலே இப்படித்தான் பண்ணுவாங்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதாவது பசங்களுக்கே இங்க இதா இருக்குன்னா இப்ப பொண்ணுங்கெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. பசங்களுக்குமே பார்த்து இதா காட்டினா இதெல்லாம் பயமாதான் இருக்கும். இல்ல உண்மையிலேயே இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட் எல்லாம் போகும்போது ஒருத்தர் நின்னாருன்னா ஒரு கேப் விட்டு ஒரு 4 தள்ளி தான் நிக்கணும். அப்படித்தான் நிறைய பேர் அப்படிதான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானுமே அப்படிதான் போவேன். ஒரு 4-5 பேர் ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க நடுவுல ஒரு இது அவங்க பக்கத்துலயே இருந்துச்சுன்னா போக மாட்டேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். போனதுக்கப்புறம் போய்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா நிறைய பசங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பஸ்ல வந்து தொடுறது இதெல்லாம் பசங்களுக்கே நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த கிளவி கூட விடாம, ஆமா அது நியூஸ்லயே நம்மளே பார்த்திருக்கோம். நியூஸ்லயே ரேப் பண்ண மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்களா. அப்போ அதான் அந்த நிலைமையில தான் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுங்களும் புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு உங்களுக்கும் பசங்க குழந்தைங்க பிறக்கும், ஆம்பளை பையன் பிறக்கும். பொண்ணுலாம் கிடையாது, பசங்களுக்கும் ஆபத்து இருக்கு. நாளைக்கு உங்களுக்கும் பிறக்கும். அதனால பார்த்து எல்லாருமே ஈக்குவலா இது. ஆமா, அதான் பையன் பொண்ணுலாம் கிடையாது. எல்லாருக்குமே அது தப்பு பண்றவங்க 2 இதுலயுமே இருக்காங்க. அது யாரும் நம்ம பையன் ஃபுல்லா தப்பானவங்கன்னு கிடையாது, பொண்ணுங்க ஃபுல்லா நல்லவங்களும் கிடையாது. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட எல்லா இதுலயுமே தப்பு கலதுன்னு இருக்கு. அதே மாதிரி அந்த பெண் குயின் இதுவும் சும்மா அது நடந்துதான் போகுது. அது எங்க போகுதுன்னு அதுக்குமே தெரியாது. நடந்தது எங்கேயோ போகுது, இன்னொருத்தவரை அது அழுதுட்டு இந்த இடத்த. இல்ல உண்மையிலே அந்த மாதிரிதான் நிறைய பேர் மீன் போட்டு அது பாருங்க, ஒரு பெண் குயினே அதோட பாதையை சூஸ் பண்ணி போகுது. ஏன்டா நீ ஒன்னும் சூஸ் பண்ணாம அதை வச்சு மீன் போட்டுட்டு இருக்க, ஒன்னும் கிளிக்காம. அந்த மாதிரிதான் தோணுது. நீ உட்காந்து போடுவ, அது பாட்டுக்கு அது வேற வழி கிடையாது. அங்க போறது பதிலா இங்க எங்கேயோ போகுது. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டு அது பழைய வீடியோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எதாவது ட்ரெண்ட் பண்ணே தெரியாம பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.